சவுதி அரேபியால ஒரு பெண், இளம் வயதுடைய அந்த பெண்ணுடைய ஹாபியை வந்து பாட்டு கேட்கறது, டான்ஸ் பண்றதுதான். இந்த பெண் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, இரவும் பகலுமாக பாட்டு போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த சந்தர்ப்பத்துல ஒரு திருமண வைபவத்துக்கு போறாங்க. அந்த திருமண வைபவத்துல தனக்கு பிடிச்ச ஒரு புதிய பாட்டு போகுது. இந்த பெண் தன்னை அறியாமலுக்கு என்ன பண்றாங்க, ஒரு கை தலையிலையும் ஒரு கை இடுப்புல வச்சு காலை ஒரு பக்கம் வளைச்சு டான்ஸ் பண்றாங்க. டான்ஸ் பண்ணிட்டு அந்த ஸ்டேஜுக்கு போறாங்க. ஸ்டேஜ் போய் ஒரு சுழல்ற டைம்ல வந்து அவங்க கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்ததும் அங்க காணப்பட்ட அனைவரும் வந்து கொண்டு சேர்ந்து பார்க்காங்க. அந்த பெண் வந்து மூச்சு பேச்சு இல்லை. உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்ணாங்க. ஆம்புலன்ஸும் வருது. ஆம்புலன்ஸ் வந்து அந்த பிள்ளையை செக் பண்ணி பார்த்தா அந்த பெண் வந்து உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு பிரதேசத்திலும் வந்து ஒரு மனிதர் உயிரிழந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த உயிரிழந்த மனிதர் வந்து குளிப்பாட்டுல இருந்து கபனிட்டு அடக்கம் செய்யற வரைக்கும் ஒரு குழு வந்து பொறுப்பெடுக்கும். அதே மாதிரி அந்த பிரதேசத்துக்கு ஷேக் அப்பாஸ் அப்படிங்கிற ஒரு குழு தான் நியமிக்கப்பட்டிருக்கு. அந்த குழுல இருந்து ஒரு பணிப்பெண் உயிரிழந்த அந்த யுவதியை குளிப்பாட்டி கபல் நிறுத்துக்கு வராங்க. வந்து அந்த பெண்ணை திரைய விலைக்கு பார்த்தா அந்த பெண்ணுக்கு ஒரே ஆச்சரியம். என்ன அப்படின்னு சொன்னா, எந்த நிலையில அந்த பெண் உயிரிழந்தாங்களோ அதே நிலையில தான் அந்த பெண் வந்து காணப்பட்டிருக்காங்க. வழக்கப்படி உயிரிழந்த உடல் ஒன்றை நேராக்கணும் அப்படின்னு சொன்னா சுடுதண்ணியை பயன்படுத்தி ஒத்தனம் கொடுத்தா சரியாக்குவாங்க. அப்படி ட்ரை பண்ணியும் அந்த பெண்ணோட உடல் வந்து சரியாகல. இப்போ ஷேக் அப்பாஸிடம் இந்த விடயம் எடுத்து போகப்படுது. ஷேக் அப்பாஸ் உயிரிழந்த பெண்ணின் தாயாட்ட விளக்கம் கேட்காரு. என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு, ஏன் பெண் வந்து இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு. இறுதி அந்த பெண் என்ன செஞ்சு கொண்டிருந்தாங்க அப்படின்னு கேட்காரு. தாயும் சொல்லாங்க, திருமண வைபவத்துல தான் மகள் வந்து பிடிச்ச பாட்டுக்காக இப்படி டான்ஸ் பண்ண நேரத்துல இப்படி உயிரிழந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஷேக் அப்பாஸ் சொல்லியிருக்காரு, அந்த பெண்ணை நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம், எந்த நிலையில இருக்காவோ அதே நிலையில அடக்கம் பண்ணுங்க அப்படின்னு. அதே சிரிக்குது, நீங்க எந்த நிலையில மரணிக்கப்படுறீங்களோ அதே நிலையில தான் எழுப்பப்படுவீங்க அப்படின்னு. யோசிச்சு கொள்ளுங்க, நீங்களும் தான் நானும் தான். என்னென்ன பாவம் செஞ்சு கொண்டு இருக்கும் போது நம்ம உயிரிழப்போம் தெரியாது, என்னென்ன நன்மையான விடயங்கள் செய்யும் போது உயிரிழப்போம் தெரியாது. மரணம்ங்கிறது நிச்சயமாக வந்தே தீரும். சோ இப்ப நீங்க யோசிங்க, நபி வழி நாங்க பின்பற்றோமா, அது குர்ஆனை வந்து பின்பற்றோமா, எதை பின்பற்றி எங்களோட வாழ்க்கை போய் கொண்டிருக்குது? இப்போ சிந்திக்க வேண்டிய தருணம் உங்களுக்கானது.